கேரளாவை சேர்ந்த ஜேஎஸ் சித்தார்த்துன்னு சொல்லப்படுற 20 வயசு பையனுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால பிப்ரவரி 18 அன்னைக்கு காலேஜ் பாத்ரூம்ல தூக்குல தொங்குனபடி இறந்து போயிருக்காரு. அப்படி சித்தார்த்துக்கு என்னதான் நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேரளா வயநாடு பூக்கூர்ல ஜேஎஸ் சித்தார்த் வெட்டினரி சயின்ஸ் படிச்சுட்டு வந்தாரு. இந்த நிலையில பிப்ரவரி 16ஆம் தேதி அவரோட பேரண்ட்ஸ் கால் பண்ணி நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் வீட்டுக்கு போல. சித்தார்த்தோட ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி திரும்ப வர சொன்னதுனால மறுபடியும் காலேஜுக்கே போயிடுறாரு. அப்படி காலேஜுக்கு வந்து சித்தார்த்த அவரோட பேஜ்மெண்ட்ஸ்ல சேர்த்து ரேக் பண்றாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. எந்த அளவுக்குன்னா ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அரையிறது, கையை கால போட்டு நசுக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பெல்ட் வச்சு அடிக்கிறது, அதுவும் வேற பிளேசஸ்ல 21 ஹவர்ஸா கண்டினியூவா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி 18ஆம் தேதி காலேஜ் பாத்ரூம்ல தூக்குல தொங்குன மணிக்கு சித்தார்த்தனை கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் இனிஷியலா என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு. ஆனா சித்தார்த்தனோட அப்பா என்ன சொல்றாருன்னா இது ஒரு கொலை, அதனால சிபிஐ என்கொயரி பண்ணணும்னு சொல்றாரு. டார்ச்சர் பண்ணதுல ஒரு 4 பேர் எஸ்எஃப்ஐ சேர்ந்தவங்க, அதனால இந்த கேஸை சரியா விசாரிக்கலன்னு சொல்றாங்க. சோ சித்தார்த்தனோட ஃபாதர் கோர்ட்டுக்கு போனதுனால இந்த கேஸ் சிபிஐக்குமே மாற்றப்பட்டிருக்கு. இந்த மோசமான செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க.